எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகாதீங்க. அது வாக்குவாதமாகும். அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்கள் உங்கள் மேல் குற்றத்தை வைப்பது உங்களிடத்தில் குற்றத்தை அவர்கள் பார்த்ததினால் அல்ல, உங்கள் மேல் பொறாமை கொண்டு. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமாக யாரு போராடினாலும் கத்த பார்த்துக் கொள்வா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வருவாங்க, வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நிச்சயமாய் உன்னோடு உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாய் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 41:12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். கைகளை உயர்த்தி ஆமென். கடந்த சனிக்கிழமையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டார். சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமை இரவான்னு தெரியல. ஆமென். உன்னோடு போராடினவர்கள். அப்ப என் கூட யார் போராடுறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர், என் கூட யார் யுத்தம் பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க. God bless you. சில அப்படி பார்க்க எங்களை எழுதவும் சொல்றாங்க, எழுதவும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த வார்த்தையை எழுதிட்டீங்களா? இப்ப நான் சொல்றது, என் கூட யாரு போராடுறாங்கன்னு சத்தமா சொல்லணும். என்னோட யார் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று. ஆண்கள் பக்கத்துல பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. எல்லாரும் சத்தமா சொல்லணும். இந்த சைடு கூட்டம் ஜாஸ்தி இருந்தாலும் உங்க சத்தம் ஜாஸ்தி. அப்படி சைலண்டா இருந்தாலும் வெட்டிச்சா எரிமலைதான். என்னோட யார் போராடுகிறார்கள் என்று, என் கூட யார் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று அந்த கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள். யாருக்கு கர்த்தர் இதை சொல்லுகிறார் தெரியுமா? 8 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. யார் ஆபிரகாமின் சந்ததி? கலாத்தியர் 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் எவர்களோ அவர்கள் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாய் பார்க்கிறார். ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கிறார். எனவேதான் ரோமர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட அத்தனை பேருமே யாராக எண்ணப்படுகிறார்கள்? ஆபிரகாமின். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நானே ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னு கேட்ட சொல்லுங்க, நான் கிறிஸ்துவினுடையவன். நான் கிறிஸ்துவினுடையவன். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர். ஆமென். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என்னோடு போராடுறவங்க, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கர்த்தர் இடைபட விரும்புகிறார்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல. தெரிஞ்சிட்டுனா சத்தமா சொல்லிருங்க. வார்த்தை வசனம், இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீங்கன்னா அப்படி சும்மா இருக்கிறது இல்ல, நீ யுத்தம் பண்ணாதேன்னு. ஏன் போராடுறாங்க? நம்ம கூட முகாந்திரம் இல்லாம மனுஷன் போராடுறானா, யுத்தத்துக்கு வராங்கன்னா அதுக்கு பின்னாக இருக்கிறது சத்துருவின் பொல்லாத சூழ்ச்சி. இத ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இந்த வார்த்தையை இருதயத்தில் ஆழமா எழுதிட்டு தான் செய்தி கேட்கணும். இல்லைன்னா நம்ம மனம் வேற மாதிரி ஜோமனா, ஆண்டவர் அவன் கதையை முடிச்சிருங்க, இவன் கதையை முடிச்சிருங்க ஆண்டவர், அவனை நான் இனி பார்க்க கூடாது. சில ஜெபம், ஆண்டவர் இந்த ஆளை நான் இனி, அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம அப்படி மழுப்பெல்லாம் ஜோம் பண்ண ஆண்டவருக்கு புரியாதுன்னு எல்லாம் தெரியும். நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என் நினைவின் தோற்றம் எப்படி இருக்கு? நித்தம் பொல்லாதது. அப்படிதானே இருக்கு. நித்தம் அது அப்படிதான் இருக்கு. அது மாற்றமே இல்லை. திடீர்னு ஒருத்தங்க மேல கோபம் வரும்போது, அதனால ஒரு சகோதரர் சொன்னாங்க, எனக்கு வந்த கோபத்தில் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன். நமக்கு யுத்த மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல. ஆனா பிசாசாரவன் டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டான். இப்படிப்பட்ட ஆட்களை கையில் எடுப்பான். யார் எடுப்பானே தெரியாது நமக்கு. ஆனா ஒரு தேவ பிள்ளை எதை மனசுல வைக்கணும்னா, நான் கிறிஸ்துவினுடையவன். அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், 9-10 வசனங்களை வாசிங்கள். 8 இருந்து வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து, அதாவது நீ இருந்ததே அத்தம், அத்தத்தில் இருக்கிற உன்னை எடுக்கிறது என் சித்தம். பூமியின் எண்ட் ஆஃப் த எர்த், பூமியினுடைய அச்சம், இதுக்கு மேல நீ இல்ல. நான் அங்க வர தேடுற உன்னை நான் எடுக்கிறேன் தெரியுமா. நான் நடுவுல கொஞ்சம் அப்படி தேடிட்டு, நம்ம சிலதை தேடுவோம் தெரியுமா, இருக்கிற இடத்துல தேடுவோம். தேடிட்டு ஒன்னும் கிடைக்கல. கொஞ்சம் எழுதி போய் பாருங்க. அதாவது அது வெரி எண்ட் வர ஒரு போய் பார்க்கிறார், அங்க ஒரு பூச்சி இருக்கிறான். யாக்கோபென்னும் அந்த பூச்சி எடுக்கிறார். என்ன ஆண்டவருக்கு கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. கடையாந்திரத்திலிருந்து எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் உன்னை வெறுத்தேன் அதனால போராடுறாங்கன்னு நினைச்சிடாத. நான் உன்னை ரொம்ப சிநேகிக்கிறேன் அதனால சத்துரு போராடுறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் முகாந்திரம் இல்லாம எழும்புறாங்க? ஏன் முகாந்திரம் இல்லாம பகைக்கிறாங்க? ஏன்? ஆண்டவர் என்ன வெறுத்தார், ஆண்டவர் என்ன கைவிட்டார். அப்படித்தானே பல நேரத்தில் சொல்ற. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா உன்னை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். சீயோனோ என்ன சொல்லுகிறாளாம்? ஏசாயா 49வது அதிகாரம் 14வது வசனத்துல, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஏன் பிரச்சனை வந்ததும்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம வாயில இருந்து இப்படி சொல்லலைனாலும் நம்முடைய நினைவின் தோற்றங்களை அவர் அறிவார். ஆண்டவர் அது எப்படி இருக்கு? நித்தம். ஆண்டவர் அன்னைக்கு நினைக்கிறத விட இன்னைக்கு நான் எப்படி நினைக்கிறேன், அன்னைக்காவது கொஞ்சம் சகிக்க முடிஞ்சதுப்பா. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் இல்லப்பா. ஏன் போராடுறாங்க? ஏன் எரிச்சலா இருக்கிறாங்க? இவ்வளவுக்கும் நீ பூச்சியா தான் இருக்கிற. ஆனா போராடுறான். இவ்வளவுக்கும் ஒண்ணும் இல்லை, ஆனா யுத்தம் பண்றாங்க. இவ்வளவுக்கும் நீ பெருசா ஒண்ணும் செய்யல, ஆனா போராடுற. ஏன்?
உன்னை எடுத்த இடம் அப்படிப்பட்ட இடம். ஆமென். இவனை எப்படி ஆண்டவர் இங்க கொண்டு வந்தீங்க? சத்துருவால தாங்க முடியல. இவன் தள்ளப்பட்டல்லவா கிடந்தான், பூமியின் கடையாந்திரத்தில் அல்லவா இருந்தான். அங்க போய் உங்களுக்கு அவனை தேடணுமா? அங்க போய் சரி யார கொண்டு வராரு பார்த்த ஒரு பூச்சி. போராடுறான். சத்துரு போராடுவது தேவன் நம்மை வெறுத்ததினால் அல்ல. சத்துரு போராடுவது தேவன் இன்னும் நம்மை வெறுக்காமல் நம்மை நேசித்து கொண்டிருப்பதனால. ஹalleluya. ஏன் போராடுறாங்க? ஏன் யுத்தம் பண்றாங்க? ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சிலர் நம்மோடு போராடுவதற்கும் யுத்தம் பண்ணுவதற்கான காரணம் என்னவென்றால், ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அவன் மேல் பொறாமை கொண்டு, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஈசாக்கு யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போகல, யாருக்கு எந்த தீங்கும் செய்யல. ஆனா ஒரு கூட்டம் எழும்பி அவனுக்கு எதிராக செயல்படுறதுக்கு காரணம் என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில், எல்லாரும் சொல்லுங்க, பொறாமை. நான் ஒருத்தங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி அதனால அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னா அதை இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஐயோ முகாந்தர் ஆண்டவரே, இவ்வளவு என்னோட போராடினவர்களை, இந்த வசனத்தை வந்து அப்படி யூஸ் பண்ண வேணா யூஸ் பண்ணிருக்க ஒரு ஒன்னும். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா நம்ம இறங்கி போறதுல, நம்ம சால்வ் ஆகிறதுல ஞானமா இருக்கணும். 2 பேர் பிரச்சனையில ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்க முந்துறாங்க அப்படின்னா, சால்வாக முந்துறாங்கன்னா அவங்க தேவ சாயலை வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு, எனக்கும் ரஜின் பிரதருக்கும் பிரச்சனைன்னு வைங்களா, பிரச்சனை இல்லை இதுவரை, திடீர்னு உறக்கத்துல இருந்து எழும்பி அது என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள பிரச்சனை, 2 பேரும் பிரச்சனை. நான் அப்படி இருக்கிறேன், அடுத்த மெசேஜில் பார்த்துக்கலாம். அவரே வந்து சரி வேண்டாம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு நமக்குள்ள வேண்டாம், நம்ம இந்த பிரச்சனை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நானும் மனசுல இப்படி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவர் முந்திட்டாருன்னு அர்த்தம். எதுல? அவருடைய சாயலை வெளிப்படுத்துறதுல. அதை நான் புரிஞ்சுக்காம பத்தியா கர்த்தர் நீதி செய்தார், அவங்க என்கிட்ட வந்து இல்லை, இது வேற. இங்கே நான் சொல்லுகிற செய்தி, கர்த்தரால் நீ அழைக்கப்பட்டது நிமித்தம், நீ ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம். ஆமாம், சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் எப்பெல்லாம் ஜெபம் பண்றேனாலும் அப்பெல்லாம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை. அதனால என்ன தீர்மானம் எடுத்தீங்க? இனி ஜெபமே. இப்படி ஏன் நல்ல எதனால போராடுறான்? யாக்கோபு இன்னும் பூச்சி அல்லவா? ஒரு பூச்சி பறக்குதுங்க, நம்ம சபையா எழும்பி அதுக்கு போராடுவோமா? அடிக்கிறதுக்கு அதை கண்டுக்க மாட்டோம். அது பாட்டுக்கு யாராவது அப்படி கொட்டாய் விடும்போது உள்ள போய் கதை முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு அது அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு பூச்சிக்காக ஒரு கூட்டம் எழுப்பி வருது, ஒரு சேனை எழுப்பி வருது. ஏசா 400 பேரோடு வாரானா, நீ பூச்சி தான், ஆனா உன் மேல அவர் வச்சிருக்கிற திட்டம் இருக்கு தெரியுமா? பாதாளத்தை அசைக்கக்கூடிய திட்டம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனசுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நம் வாழ்க்கையிலே அவருடைய நாட்களிலே, அவர் குறித்த நாட்களில் நடப்பிக்கிறார். எப்போ கர்த்தர் உங்களை கையை பிடிச்சாரோ அதுக்கப்புறம் உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க பூச்சியா பார்க்கலாம், சத்துரு அப்படி பார்க்க மாட்டான். அதனாலதான் போராடுறான். 20 வருஷம் ஏசா 400 பேரை சம்பாதிக்கிறான் யாக்கோபை சந்திக்கிறதுக்கு. யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து எடுத்தாரே ஒரு வாட்டம். ஏன் இதெல்லாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இருக்க 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 உங்க பலம் உங்களுக்கு தெரியாது, சத்துருவுக்கு தெரியும்.
ஜீசஸ் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இங்கே பொறாமையினால அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த துறவை அப்படி தூர்த்து போடுறாங்க. என்ன ரீசன்? ஒரு ரீசன் இல்ல. அவங்க சொல்லுவாங்களா நாங்க பொறாமையினால எப்படி செய்யறோம்னு? இல்ல, அவங்களா காரணங்களை உண்டு பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு. பொறாமை. என்ன இருக்கு? பொறாமை. பொறாமை. பிரசங்கி 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. ஒருத்தனுடைய பிரயாசம் பயன்படுகிற மாதிரி இருக்குதுன்னா உடனே பார்க்கிறவங்களுக்கு என்ன வருமா? பொறாமை மேக்சிமம் யாருக்கு வரும்? அயலான்னு சொல்லி இருக்கு. அதான் புரிய முடிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க. நம்ம சும்மா இருக்கிறது வரைக்கும் உடனே சிலர் பக்கத்தில் இருக்கவங்களை அப்படி பார்க்கறாங்க. சிலர் அதனாலதான் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம் தனியா போய் உட்கார்ந்து. இந்த ஈசாக்கு கேராரூர்ல குடியிருந்தார்ல, ஈசாக்கு குடியிருந்ததை பார்த்தது யாருக்கும் பொறாம வரல. எப்போ விதைத்தானோ அப்பவும் பொறாம வரல. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அது 100 மடங்கா ஆச்சு. பாத்தீங்களா? இப்படி பாக்குறாங்க. ஆட்டு மந்தை பெறுகிறது, மாட்டு மந்தை பெறுகிறது, பணிவிடைக்காரர்கள் பெறுகிறாங்க. ஏன்னா அந்த பிரயாசத்துக்கு பலன் வந்துட்டு அவனுடைய கிரியை பயன்படும் கிரியா இருக்கிறது. பொறாமை. இப்படிப்பட்ட பொறாமை உள்ளவர்கள் நமக்கு எதிராக எழும்புகிறதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் வார்த்தை தந்துட்டார். உன்னோடு போராடினவர்களை சிலர் பொறாமப்படுறாங்கனாலே பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென். நான் அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை. ஆமென். அவங்க ஏங்க உங்க மேல இவ்வளவு பொறாமப்படுறாங்க? உடனே அது அவங்க முந்தியே உடனே நம்ம அடுத்த பாட்டு ஆரம்பிக்க கூடாது. சொல்லணும் அவங்க பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் எங்களை. பெரிய பங்களாலாம் கட்டியிருக்க மாட்டோங்க. ஒரு 2 ரூமுக்கு தங்குறதுக்கு அங்கங்கே கடன லோன்ல வாங்கி அதுவும் அரைக்குறையா தான் வீடே முடிஞ்சிருக்கும். தெரியாம வீடு பால்காய்ப்புக்கு அவங்களையும் வந்துட்டு நீயும் வீடு கட்டியாச்சா முடிஞ்சு போ. உடனே தெரியாம இவங்கள அப்படி இல்லை. ஆண்டவரே இவங்க பொறாமப்படுற அளவுக்கு நான் நினைச்சேன் நான் அரைக்குறையா தான் கட்டியிருக்கேன். நான் நினைச்சேன் ஐயோ மற்றவங்கள மாதிரி கட்ட முடியல நினைச்சு. ஆனா தேவன் தர நன்மையை நாம பார்க்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு காரியமும் நமக்கு பெருசா தெரியணும். ஒவ்வொரு தேவன் செய்கிறது பெருசா தெரியணும். நம்ம எங்கிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்பதை மறந்துடவே கூடாது. அது வெரி லாஸ்ட், அதாவது பாதி தூரம் எல்லாம் தேடி முடிஞ்சாச்சு, டைம் ஆச்சுன்னு சொல்லும் போது இல்லை, லாஸ்ட்ல ஒரு இடம் இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு வர. அப்படி பார்க்கும்போதுதான் ஹல்லேலூயா, அந்த அழகான கண்கள் இந்த தூக்கி எறியப்பட்டவனை கண்டது. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்டவரே. இந்த பொறாமை நம்ம மேல படுறத குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தால் போதும். நான் எங்க இருக்கிறேன்? அவருடைய நீதியின், ஆண்டவர் சொல்றேன், நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஆமென். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். போராடுறாங்க, யுத்தம் பண்ண எழும்புறாங்க. உடனே நான் கையை எடுத்தான், உன்னை விட்டு நீ என் கைக்குள்ளதான் இருக்கிற.
எப்பத்திலிருந்து ஆண்டவரே? உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்தேன் அல்லவா. போராட்ட நெருக்கம் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகும்போது அந்த கை நம்ம அப்படியே பலப்படுத்தும். எசேக்கியேல்ல ஒரு வார்த்தை இருக்கு. எசேக்கியேல் 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். என் ஆவியின் உக்கிரத்தினால் 3:14 ஆவி என்னை உயர எடுத்துக் கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாயிருந்தது. அவருக்கு தெரியும். அதனாலதான் நீதியின் வலது கரத்துல தாங்க. அவருக்கு தெரியும். அழைச்சிட்டு வந்துட்டு அப்படி விடுறவர்ல. அவருக்கு தெரியும் நான் எதுல சோர்ந்து போவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் மார்போடு, நல்ல கவனமா கேளுங்க. அவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தருடைய கரம் எப்படி இருந்துச்சா? நான் ஸ்ட்ராங்காக காரணம் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. நான் வீக் ஆகும் போது அவருடைய கை இன்னும் ஸ்ட்ராங்கா. பிள்ளைய கைப்பிடிச்சு நடத்துவாங்க. பிள்ளைக்கு முடியாதுன்னு வரும்போது நம்முடைய ஸ்ட்ரெங்த்தை இன்னும் நம்ம கூட்டும். எதுக்கு தெரியுமா? அந்த பிள்ளையை தூக்குறதுக்கு. கைப்பிடித்து நடத்தும் போது நம்மில் வெளிப்படுகிற அந்த எனர்ஜியை விட பிள்ளையை தூக்கும் போது நம்ம அதிகமா எனக்கு ஒரு பலவீனம் என்றா என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்காய் வெளிப்படுகிற வல்லமை என்பது சாதாரணமா இருக்காது. நான் சோர்ந்து போவேன் என்றா என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வெளிப்படுகிற வல்லமை என்பது சாதாரணமா இருக்காது. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் அப்படிப்பட்ட பொறாமை உள்ள மனிதர்கள் உங்களை பல விதங்களில் நெருக்கும் போது, டார்ச்சர் பண்ணும் போது நீங்க நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இதை கண்டிப்பா சொல்லாம இருக்க முடியாது. நமக்கு விரோதமா 10 பேர் பொறாமப்படுறது தப்பு கிடையாது. நாம 10 பேர் மேல பொறாமப்படுறது. யார் மேலையாவது நமக்கு பொறாமை வந்து விட்டால் அது பரிசுத்த ஆவியின் வேலை அல்லது பெலிஸ்திய ஆவியின். யார் மேலையாவது உங்களுக்கு பொறாமை இருக்கான்னு கேட்டா நீங்க எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆலயத்துக்குள்ள போய் சொல்ல வேண்டாம் என்பதற்காக நான் அந்த கேள்வியை கேட்கவில்லை. எனக்கு யார் மேலேயும் பொறாமை இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் கை தூக்குவீங்க. அந்த ஒரு பொய்யும் வேண்டாம் என்பதற்காக அந்த கேள்வியும் நான் கேட்கவில்லை. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தேவனுக்கு செட் ஆகாத ஒரு செயல். கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை. ஆனா அந்த சபையை குறித்து பவுல் எழுதும் போது வேதனையோடு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே, மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் உங்க கூட என்னால பேச முடியல. 3வது வசனத்தை வாசிங்க. பொறாமையும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். எனக்குள் பொறாமை இருக்குமானால் நான் அவரால் நடத்தப்படவில்லை, நானாக நடக்கிறேன். நான் எதை காட்டுறேன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை என்பதை காண்பிக்கிறேன். ஏன்னா பொறாமை இருக்கு. இந்த பொறாமை வந்துட்டுனாலே நம்ம கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். வரக்கூடாது. யார் மேலேயே பொறாமை இருக்கா? ஆண்டவர் அடியானுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தது அப்படிதான். உனக்கு யார் மேலே பொறாமை? ஆண்டவர் எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம அவர்கிட்ட கேட்ட உடனே அவரு எப்படி தான் நீ பொறாமப்படலாம், சொல்லாம இருந்தா போட்டுருவாரு. மட்டாய் தண்டிப்பார் திருந்துவதற்கு. எனக்குள்ள இருக்கிற நம்ம உடனே காரணத்தை தேடும். வேறு என்ன சொல்ல, அதாவது இப்படிப்பட்ட
நான் ஒரு என்கிட்ட இப்படிப்பட்ட பொறாமைகள் எரிச்சல்கள் வரும்போது அதை நியாயப்படுத்த நான் காரணம் தேடுறேன்னா எனக்கு நான் அக்கினியை குவிக்கிறேன்னு அர்த்தம். தப்பு தப்பு தான். 10 கொலை செஞ்சவன்ட்ட ஏன் கொலை செஞ்சேன்னு கேட்டா அவன் ஒரு 100 காரணம் வச்சிருப்பான். உடனே நம்ம அதை கேட்டு அழுது கரெக்டு தான், தப்பு தப்பு தான். எனக்குள்ள 100 வரம் 9 வரம் இல்ல 9000 வரம் இருந்தாலும் எனக்குள்ள பொறாம இருந்த பரலவன் சொல்ல இவன் ஆவிக்குரியவன் அல்ல. என்ன ஆவிக்குரியவன் இல்லையா? அவர் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாரு. அவர் ஆவிக்குரியவனே கிடையாது. இது பெலிஸ்தி ஆவி. பொறாமை என்பது யாருடைய ஆவி? பரிசுத்த ஆவி கிடையாது, பெலிஸ்தி ஆவி. இந்த பொறாமை நமக்குள் இருந்தால் லேவியராகவும் 19:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை அன்பு கூற விடாது. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும். அப்ப பொறாமை கொண்டால் என்ன செய்ய முடியாது? இன்னைக்கு சகோதர சிநேகம் இருக்குதா? உண்மையில கூட ஆராதிக்க வரவங்கள்ட்ட நம்மளால அன்பு கூற முடியுதா? அன்பு கூற முடியும். கஷ்டப்பட்டாங்கன்னா கொஞ்சம் அப்படி பரிதாபப்படுவோம். அவங்க திடீர்னு வளர்ந்துட்டாங்க, என்னங்க பார்த்து ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க எல்லாம் இப்ப பெரிய ஆட்கள் ஆயிட்டீங்க. நாம நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறோம் என்றாலே நாம எதை மறக்கிறோம் தெரியுமா? நாம எடுக்கப்பட்ட ஸ்தானத்தை மறக்கிறோம். நாம யாக்கோபாங்க, நாம இஸ்ரவேல் சந்ததியாங்க இல்ல, நாம் ஒதுக்கி போடப்பட்டவர்கள். ஆனாலும் என்ன ஒரு ஒருவருடைய கண்கள் தேடி கண்டுபிடிச்சு என்ன தூக்கிட்டு வந்து நீதான் பயம் பிள்ளை, உங்களை நீங்க மற்றவர்களோட ஒப்பிட்டு பொறாமையை அன்பு கூற விடாது. அந்த ஆள் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அன்பு திரளான பாவத்தை மூடும். ஆனா ஒருத்தர் அதாவது நம்ம யாரும் ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க பண்ற பெரிய தப்பை கூட நம்ம சின்ன தப்பா தான் சரி போட்டு தெரியாம பண்ணிருப்பாங்க. ஆனா யார நமக்கு பிடிக்கலையோ அவங்க பண்ற சின்ன காரியம் கூட அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லாம ஆரம்பத்தில் கொண்ட இருந்த அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை காணவில்லை, இனி ஒரு 15 நிமிடத்துக்கு காணாது என்பது. ஏன்னா நம்ம 2 பக்கத்தையும் பார்க்கணும். பொறாமை சறுக்கலை கொண்டு வரும். ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு 73 சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள்ல சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் கொஞ்சம் நான் விழுந்திருப்பேன். ஏன்பா அந்த கொஞ்சம் நான் விழுந்திருப்பேன்? ஏன்னா துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுமை உள்ளவனுடைய செயலை குறித்து நீ என்ன செய்யாத, பொறாமப்படாத, அவன் மேல என்ன ஆகாத, எரிச்சல் ஆகாத. இந்த பொறாமை கூட எரிச்சல் வரும். இவன் மட்டும் எப்படி? நீதிமொழிகள் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை என்பது எலும்புருக்கியாம். அது நம்முடைய ஹெல்த்தை உருக்கிறோம். இந்த பொறாமை உள்ள அநேகரை வீக் ஆக்கிட்டு ட்ரீட்மெண்ட்ல சரியாகாது. ஏன்னா கிருமி உள்ள இருக்கு. ராகேல் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள். யாக்கோபு யார ரொம்ப நேசித்தார்? ராகேல. ஏமாத்தி லாபான் லேயாள கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஆனாலும் ராகேல் மேல இருக்கிற நேசத்தை விடல. இன்னும் 7 வருஷம் 70 வருஷம் யாக்கோபு வேலை செய்ய ரெடி. ஏன்னா அவ்வளவு நேசம். ஆனால் ராகேல் தனக்கு பிள்ளை இல்லாததை கண்டு யார் மேல பொறாமப்பட்டா? லேயாள் மேல. அந்த பொறாமை எதுவரை கொண்டு போயிட்டுன்னா
யாக்கோபுடைய சட்டையை பிடிச்சிட்டு நீர் எனக்கு பிள்ளையை கொடும், இல்லை என்றால் நான் சாகிறேன். சாவுக்கு நேரா கொண்டு போயிட்டேன். ஆதியாகமம் 30:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை கொண்டாள். இந்த பொறாமை வந்துட்டு, தனக்கு இல்லாதது இன்னொரு ஆளுக்கு இருக்கிறத பார்த்து என்ன வருது? பொறாமை வருது. இந்த பெனினாள்னு ஒருத்தி இருந்தா, அவளுக்கு இருக்கிறது யார்கிட்ட இல்ல? அன்னாள்கிட்ட இல்ல. ஆனா அன்னாளுக்கு எல்கானா பெனினாளுக்கு கொடுத்ததை விட 2 மடங்கு அதிகமா கொடுத்ததும் இவளுக்கு அவ மேல போராம வந்துட்டு அவளை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா? விசனப்படுத்த, காயப்படுத்த 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 ஆரம்பிச்சுட்டா. சிலருக்கு பிரச்சனை என்னன்னா, தங்களுக்கு இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்க இல்ல, உனக்கு உனக்கு இருக்கிறது அவங்கள்ட்ட இல்லப்பா, நீ அதை முதல்ல பாரு. இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல. இருக்கிறத பாருங்க, இருக்கிறத பாருங்க, உங்களுக்கு இருக்கிறத பாருங்க. இந்த பொறாமை வரும் வழிகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் எனக்கு ஒரு ஆள் மேல பொறாமை வந்துட்டுன்னா பரலோகம் சொல்லும், இவன் ஆவிக்குரியவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 15:3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. பொறாமையினால சாட்டப்படுகிற குற்றங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இது யார் வைத்து அடிச்சு விடு? ஆங்கிலத்தில் இருக்கு, பட் he answered nothing. ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்கிறார். ஆண்டவர் ஊமையானதுனால பேசாம இருந்தாரா? ஆண்டவருக்கு பதில் சொல்ல தெரியாததுனால பேசாம இருந்தாரா? இல்ல. இவங்க நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று. ஒரு பிலாத்துக்கே தெரியுது இவங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்க காரணம் என்ன. அதான் ஆரம்பத்தில் இந்த பொறாமை, எனக்கு அவங்க மேல பொறாமையா இருக்கு, அதனால தண்டி. அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. உள்ள பொறாமை இருக்கு. ஏன்னா ஜனங்கள்லாம் அவர் பக்கம் போறாங்க, ஜனங்கள்லாம் அவர் பக்கம் போறாங்க. அதனால இவரை எப்படி பிடிக்கலாம் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? வகை தேடிட்டு இருக்கிறாங்க. காரணங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இவரை எப்படியாவது பனிஷ் பண்ணணும், எப்படியாவது பனிஷ் பண்ணணும். காரணங்கள் எல்லாம் அவங்களா கண்டுபிடிச்சு நிறைய சேர்த்து வச்சுட்டு பெரிய லிஸ்ட போடும் போது அப்படியே பிலாத்து பாக்குறாங்க. ஒரு பிலாத்துக்குவே இதை பகுத்தறிய முடியும்னா பிதாவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம். அதனால இயேசு என்ன செய்யல? மார்போடு பதில் சொல்லல. பொறாமையினால உங்க மேல 1000 குற்றச்சாட்டு வைக்க வராங்கல்ல, இவங்களுக்கு நாம என்ன பதில் சொன்னாலும் முத்துக்களை பன்றிகள் முன்னே போடுறது மாதிரி. ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு உள்ள பொறாமை வருதுன்னா ஒரு பிலாத்துக்கே தெரியுது, பிதாவுக்கு தெரியாதா? அதான் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத. மார்க் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அடுத்த வசனம், இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் மாறுத்திரம் சொல்லல. இப்போ நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு பிலாத்துக்கே தெரியுது இவங்க எதனால குற்றம் சாட்டுறாங்க. மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்தவருக்கு அதை விட தெரியும் அல்லவா? என்ன ஒரு அடிச்சுவட வச்சிருக்கிறாங்க. உங்க மேல பொறாமை கொண்டு சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்காக இடைபட வேண்டுமானால் நீங்க அமைதியா இருக்கணும்.
எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகாதீங்க. அது வாக்குவாதமாகும். அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவர்கள் உங்கள் மேல் குற்றத்தை வைப்பது உங்களிடத்தில் குற்றத்தை அவர்கள் பார்த்ததினால் அல்ல, உங்கள் மேல் பொறாமை கொண்டு. ஈசாக்கு இந்த சாயலை வெளிப்படுத்தினார். என்ன பண்ணார்னா ஒதுங்கி ஒதுங்கி போறார். பொறாமை கொண்டு ஒருத்தங்க ஒரு காரியங்கள் செய்யறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கனி கெட்டு போக பண்ணுவதற்காக. 100 வார்த்தை அவங்க பேசியிருப்பாங்க, நம்ம தாங்க முடியாம பேசுற ஒரு வார்த்தை பேச்சு பொருளாகும். ஈசாக்கு பாருங்க, பதில் ஒண்ணுமே சொல்லல. 16, 17 ஆதியா 26வது அதிகாரத்தில் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு ஒதுக்கி போற, பிரச்சனைக்கு ஒதுங்குறான். நிறைய பேசுறாங்க, நம்ம போன நம்மளும் பேசுவோம் தெரியும், ஒதுங்குறோம். ஒருத்தங்க ஏன் எதுக்கு அப்புறம் ஒருத்தங்க நமக்கு எதிராக பேசுறாங்கன்னு பாருங்க, எதுக்கு அப்புறம் ஒருத்தங்க நமக்கு விரோதமாய் போராடுறாங்கன்னு பாருங்க. நேற்று வரை சும்மா இருந்தேன், பஞ்சத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தேன், இன்னைக்கு விதை விதைக்கிறேன், 100 மடங்கு பலன் வருது, ஆட்டு மந்தை பெருகிறது, மாட்டு மந்தை பெருகிறது, அநேகர் வராங்க. இதுக்கப்புறம் ஒருத்தங்க திடீர்னு நேற்று வரை கூட இருந்தவங்க எல்லா ரைட்டு தான் பொறாமை கொண்டு அதை மனசுல வச்சு நிறைய காரியத்தை செய்யறாங்க. நீ பலத்தவனா அப்படி இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது பொறாமை, உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து, உன்னுடைய பெருக்கத்தை பார்த்து. சோ அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கிறதுனால 5 காசுக்கு பிரயோஜனம், நம்ம கனி தான் கெட்டு போகும். ஈசாக்கு ஒரு மாறு உத்தரம் கொடுக்கவில்லை, இயேசு ஒரு மாறு உத்தரம் கொடுக்கவில்லை. அநேக குற்றச்சாட்டு, நிறைய வண்டி வண்டியா குற்றச்சாட்டு வைப்பாங்க, மனசுல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு போறாங்க. இதே இது ஈசாக்கு விதை விதைக்காம அல்லது ஈசாக்கு விதை விதைத்து நஷ்டமா இருந்தால் 100 மடங்குக்கு பதில் ஒரு 2 மடங்கு மட்டும் கிடைச்சிருந்தா யாருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. யாரும் சிந்திக்கிறதில்லை. இந்த 100 மடங்கு பலன் கிடைக்கப்பட்டது அவனுடைய ஞானமோ திறமையோ அல்ல, அது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது. இப்படிதாங்க யோவான் ஸ்நானனை பிரசங்கம் கேட்டு ஃபாலோ பண்ண அநேகர் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். அதுக்கு யோவானுடைய பதில பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்று. இதை விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, ஒருத்தங்க வளர்றாங்க, ஒருத்தங்க வாழ்ந்து இருக்கிறாங்கன்னா அப்பா கொடுக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம கனி கெட்டுறக்கூடாது. நம்ம கனி என்ன ஒரு தெளிவு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோவானை குறித்து தான் இயேசு சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான மாதிரி பெரியவன் கிடையாது. தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பார்க்கிறது யோவான் பெரியவன். எவ்வளவு உயர்த்தினா தெரியுமா? ஏன்னா இந்த தெளிவு இல்லைன்னா இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார் 30வது வசனத்துல, அவர் பெருகவும் என்ன மனசு பாருங்க. இதே கட்டத்துல தான் மற்ற பிரதான ஆசிரியர்களா இருந்தாங்க. அவர்கள் பொறாமை கொண்டு, பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவர் பெருகணும்னு அப்பா சித்தம் கொண்டு கொடுக்கிறார்னா பெருகட்டும், பெருகட்டும். ஒருத்தங்க திடீர்னு வாழ்ந்திருக்கிறாங்க, வளர்றாங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னும் பெருகட்டும். கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் அவர்களை எப்படி நினைக்கணுமா? மேன்மையாக நினைக்கணும். மாசம் முடிஞ்சு சேலரி கிடைக்குது, 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரோம். ஆண்டவரே 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
வழியில ஒருத்தங்களை மீட் பண்றோம், சர்ச்சில் உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரதர் பிரைஸ்லாம் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு வேலையெல்லாம் இருந்தேன், எனக்கு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு 25,000 சேலரி கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடிச்சுட்டு. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க? நானும் இப்பதான் ஜாயின் பண்ணேன், எனக்கும் இன்னைக்கு சேலரி போட்டாங்க. எவ்வளவு சேலரி? 50,000. முடிஞ்ச ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே போறது ஆண்டவரே. ஆனாலும் அதுக்கப்புறம் இந்த 25,000க்காக ஸ்தோத்திரமே வராது வராது. அப்பா அவனுக்கு அவ்வளவு கடவுள் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இது கிறிஸ்துவின் சாயல். நிறைய எழுதிட்டு வந்தேன் ஆண்டவர், இதுல இப்படி 5 பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன். ஒரு பாயிண்ட்ல ஆண்டவர் ஏன் பிடிச்சி நிக்க வைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் செய்யணும்னா நம்ம ரூட் கிளியர் ஆகணும். ஆமென். சும்மா ஒண்ணு பிடிச்சு வச்சு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னோட போராடினவர்களை சடி இங்க ரூட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார், ரூட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார். பெருகட்டும், பெருகட்டும். ஹல்லேலூயா. எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியுங்க. நேற்று மதியம் ஒரு வார்த்தை ஆண்டவர், நல்ல தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் மெடிடேட் பண்ண வைத்த போது என் கண்ணெல்லாம் கலங்கினது. தாவீத சவுல் துரத்தும். ஒரு கட்டத்துல சாப்பாடுக்காக ஒரு வீட்டை போய் தட்ட வேண்டிய நிலைமை தாவீதுக்கு வரும். ஒரு ஆசாரியன் வீட்டுக்கு போவார். ஆசாரியன் சொல்லுவார், இந்த சமூகத்தில் உள்ள அப்பங்களை தவிர வேற ஒண்ணும் இல்லை. தாவீது அதையும் கேட்க நிற்பார், கொடுங்க, நான் என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், இப்ப சாப்பாடுக்காக ஒரு வீட்டுல போய் கை நீட்டி நிக்கிற நிலைமை. ஆனா இந்த தாவீது வளர்ந்தான், இப்ப வயசாகுது. தாவீது கண்ட ஒரு காட்சி, தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு நிலைமை வர கர்த்தர் விடல. அதை தான் 37வது சங்கீதத்தில் எழுதுகிறார், இளைஞனானே முதிர் வயதும் உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் பார்க்கல. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் சிலர்கிட்ட போய் கை நீட்டி நிக்க வந்துச்சு, கை நீட்டிக்கு நிக்க வந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் கைவிடல. கர்த்தர் பெரியவனாக்கினார், கர்த்தர் இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாக்குறார். நான் பயந்துட்டு இருந்தேன், என் பிள்ளையும் நாளைக்கு அப்பத்துக்கு ஒவ்வொரு வீட்டிலே போய் நிக்குமான்னு பயந்துட்டு இருந்தேன். இல்ல, நான் சாட்சியா சொல்லுகிறேன், இளைஞனானேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடக்கிற சகோதர சகோதரி, நாளைக்கு உன் பிள்ளைக்கு இந்த நிலைமை வர கர்த்தர் விடமாட்டார். Our God is so faithful God. ஹல்லேலூயா. சும்மா அந்த வார்த்தை எழுதல. ஹல்லேலூயா. நான் அப்பத்துக்கு அலைஞ்சேனே, என் பிள்ளைங்க இல்ல. அப்பதான் சொல்றாரு, என்னை நீதிமான் ஆக்கிட்டார், நீதிமான் ஆக்கிட்டார். நீதிமான் ஏன் ஒவ்வொரு காரியத்துக்கு போய் நிக்கிற? நான் நிக்கிறது ஓகே, என் பிள்ளை நிக்காது, என் பிள்ளை நிக்காது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் கடந்து வந்த கடினமான பாதை என் பிள்ளைக்கு அது ஆசீர்வாதம், என் பிள்ளைக்கு அது நன்மை, என் பிள்ளைக்கு அது மேன்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெருகட்டும். பரத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த தெளிவு நமக்கு இல்லைன்னா, அந்த மற்ற பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்களை மாதிரி காரணங்கள், குற்றங்கள் நமக்குள்ள அந்த குப்பைகளை குவிச்சுட்டே இருப்போம். அந்த ஆள் மேல ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், எல்லாத்தையும் உள்ள போட்டு குவித்து குவித்து குவித்து, இது எலும்புருக்கி உன் மனசை வீக்காக்கும், ஹெல்த்தை வீக்காக்கும். கடைசியில அந்த ராகல் சொன்ன மாதிரி, நான் சாகுறேன், நான் வாழல. எதுக்கு வாழ்ந்து? என்ன ரீசன் பார்த்தா, அவளுக்கு இல்லைங்கிறதுனால பிரச்சனை இல்லை, இன்னொருத்திக்கு இருக்கு. இந்த ஈசாக்க பாருங்க, அவன் சண்டைக்கு போகல. ஏன்னா அவனுக்கு நல்ல நிச்சயம் இருக்கு, இந்த ஆசீர்வாதம் என்னால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. அவன் அப்படி ஒதுங்குறான், அந்த பிரச்சனைக்கு நிக்கல, விலகுறான். ஒரு டைம் வந்தது,
ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 26 முதல் வாசியுங்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீங்க? என்னதான் நீங்க பகைச்சீங்களே, என்ன உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? நிச்சயமாக கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோ. கைகளை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடுத்தவங்க சொல்றாங்க 29ல, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள. 30வது வசனம், அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஒரு நாள் வருங்க, உன்னோடு போராடினவர்களை, இவங்க தான் போராடினாங்க, இவங்களுக்குள்ள இருந்த அந்த போராடுகிற ஆவி இப்ப இல்ல. இப்ப நான் சொல்றது விளங்க நினைக்கிறேன். உன்னோடு போராடினவங்க, உன்னோடு யுத்தம் பண்ணினவங்க, அவங்க தான் இப்ப உன் கூட உட்கார்ந்து சமாதானம் பண்ணி சந்தோஷமா சாப்பிடுறாங்கன்னா, அவர்களுக்குள்ள இருந்து உனக்கு விரோதமாய் போராட தூண்டின, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண தூண்டின அந்த ஆவி இப்ப இல்ல. ஏன் இல்ல? கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு அவர் சங்காரம் பண்ணுவாருங்க. ஆனா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி பொறாமை கொள்ளும் போது அவர்களுக்குள்ளே திடீர்னு பிரச்சனை வருது. திடீர்னு அப்போ அந்த ஸ்பிரிட், அந்த போராடுகிற ஆவி அவர்களை விட்டு விலகிட்டுனா என்ன சமாதானம், என்ன சந்தோஷம். ஏன்னா நம்முடைய இந்த மாம்சீக பார்வையை தள்ளி அவங்க ஒரு இன்னைக்கு பிரச்சனை, அல்லது ஒரு 2 வீக்ஸ் அல்லது 2 மந்த்ஸ் 2 இயர்ஸ் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? நல்லா தான் இருந்தாங்க, பிரச்சனையே இல்லை, மாறி மாறி நல்லா பேசிக்கிட்டு நல்லா தான் இருந்தாங்க, ஒரு பிரச்சனை. எதுல இருந்து வந்துச்சு? இதுல இருந்து வந்துச்சு. அப்ப அந்த காரணம் அகற்றப்பட்ட பிரச்சனை சால்வ் இல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நான் இப்படி செய்தியை முடிக்கணும்னே வரல. என் டைரியை நீங்க பார்க்கலாம். ஆவியானவர் இப்படி பேச வச்சிட்டு இருக்கிறார். உனக்கு விரோதம் உன் கூட இருக்கிறவங்க, உன்னுடைய குடும்பத்தினராகலாம், சபையாராகலாம், யாராகலாம், அவங்க அழியணுமா? அவர்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற அந்த போராட்டம் பண்ணுகிற ஆவி அழியணுமா? சிலர் இருக்கிறத பார்த்தா திருத்துங்க ஆண்டவர், ஆனால் 2 தட்டாவது எங்க அதை அவர்கிட்ட விட்டுருங்க. அடிக்கணுமா திருத்தணுமாங்கிறது அவர் பாப்பா. ஆனா நீ உன் கனியை கெடுத்துறாத. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் பொருளாவார்கள். ஆண்டவரே, யார் யார் இப்ப உங்ககிட்ட போராடிட்டு இருக்கிறாங்க? யார் உங்க கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க டைரி யாருக்கும் காட்டாம அவங்க பேரை வேணா எழுதுங்க. பாத்துருவாங்கன்னு எழுதாதீங்க. சில புருஷனுக்கு பேர் எழுதி டைரி அப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டு போராட்டுக்கிற ஆவியை வெளியேறு அப்படி இல்லை. எழுதுனா பாத்துருவாங்கன்னா எழுதாதீங்க. சில மனைவிக்கு பேரை எழுதி வச்சுட்டு லேகி உன்னை துரத்துறது போல அப்படியெல்லாம் பயங்கரமான எழுத்தாளர்கள்லாம் உண்டு. ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அதான் சொல்ல, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை பார்த்து தான் பொறாமப்படுறாங்க. ஏன் அந்த கொஞ்சத்தை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா, துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. உங்களை உங்க ஸ்தானத்திலிருந்து துரத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. சில சொல்லுவாங்க, நான் வேலை பார்க்க கூட இந்த என்ன இதுல இருந்து துரத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க. ஆமா, அதுல நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? ஒரு 5000 ரூபாய்.
10,000 ரூபாய் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, அது கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்தது. நீங்க அதை பாருங்க. இந்த வாக்குத்தத்தம், இந்த ஸ்தானம், இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் தந்ததானா? ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு பூச்சி. பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து என்னை எடுத்து கொண்டு வந்து, என்னை அழைத்து வந்து என் கையை பிடிச்சு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தங்களை நம்ம துரத்த நினைக்கிறோம்னா நாம யாரு சொல்லுங்க? வரட்டு. ஹல்லேலூயா. ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து நமக்கு பொறாம வந்துட்டுனா, ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து நமக்கு சந்தோஷம் வந்துட்டுனா, தேவ ஆவியை பெற்றவர். ஆமென். தனியா இருந்து யோசித்து பார்க்கலாம். யாரை பார்த்து ஒருத்தங்க மேல நம்ம 10 கம்ப்ளைண்ட் இருக்கு. எங்க இருந்து இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துப்பாரு. இல்ல நம்ம அவங்க மேல ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு கசப்பு, நம்ம மேல ஒருத்தங்க இப்படிப்பட்ட அநேக குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பார்க்கணும், எதுல இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. என் வாழ்க்கை கொஞ்சம் அப்படி துளிர் விட ஆரம்பிக்கும் போது, சிலருக்கு நம்ம சிரிச்சுட்டு போனாலே பிடிக்காது. அதான் என்னுடைய தகப்பனார் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு சிப்பா, ஒரே ஒரு வேஸ்டி. டெய்லி பைபிள் ஸ்கூல் போய் கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க, அதை கழட்டி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அதை அப்படியே அன்னைக்கு நல்லா நீட்டாக துவைச்சி வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து டெய்லி அதை க்ளீன் பண்ணனால அது எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பாவுக்கு ரொம்ப சாப்பாடு குறவுனால அப்பாவுக்கு கேஸ் ஏறி வயிறு வந்து கொஞ்சம் எப்பவுமே அப்பாவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஏன்னா சாப்பாடு அநேக நாட்கள் இல்லை, அதனால அந்த வயிறு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே அப்படி தள்ளி தான் இருக்கும். கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கு. எங்கள் அப்பா வந்து யார்கிட்டையுமே தான் கஷ்டப்பட்டதை காட்ட, எங்கள் அப்பா ஃபேஸில் எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி காலையில் அப்படி சிரிச்சுட்டு போகும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க, இவருக்கெல்லாம் என்ன குறை, டெய்லி புது ட்ரெஸ்ஸு, வயிறை பாரு என்ன சாப்பிட்டு, உங்க எல்லாமே அறிய சிரிச்சுட்டே போங்க. அல்லேலூயா. அன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி பண்ணாங்களோ அது எல்லாமே கர்த்தர் எங்களுக்கு நிறைவா கொடுத்துட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு தாவீது போனார் ஒவ்வொரு வீட்லயா போய். சாலமன் அப்படி விட மாட்டார். சாலமன் வரும்போது தாவீது சொல்றான், இங்க பாருப்பா நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், இளைஞனானே முதிர் வயதும் உள்ளவனுமானே. அதனால இன்னைக்கு அநேக பெற்றோருடைய பயமையும், நாளைக்கு என் பிள்ளை எந்த கஷ்டப்படுமோ. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமான் விழுந்தால எழும்புவா, அவன் சந்ததி அப்பத்துக்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களே தேடி ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இதை நீங்க பார்த்துக்கோங்கப்பா. ஜெபம் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷம், முடிந்தால் முழங்காற்படிட்டு அல்லது எழுந்துட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி இருந்து அப்படியே கைகள் 2 உயர்ச்சி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மாம்சீகமா ஃபைட் பண்ணாதீங்க சகோதரி, மாம்சீகமா யுத்தம் பண்ணாதீங்க சகோதரா. கர்த்தர் இடைப்பட மாட்டார். ஒருத்தன் இப்படிதான் சொத்து பிரச்சனைல இயேசுட்ட வந்தான், என் வழக்க தீக்க வாங்கன்னா. ஆண்டவர் கேட்டார், என்ன உங்களுக்கு யாரு நியாயாதிபதியா வச்சதுன்னு. கிளம்புண்டார். மாம்ச யுத்தத்துக்கு இடையில கர்த்தர் வரவே மாட்டா, வரவே மாட்டா. ஆனா நீங்க அமைதியா இருந்தா ஆரோனானால விட மாட்டா, மிரியமானால விட மாட்டா. கூப்பிட்டு அவர் கேட்பார், அவர் கேட்பார். உங்க பிரச்சனை என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வந்து பிரச்சனை பண்றாங்கப்பா, அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட விடுங்க, ஆண்டவர்கிட்ட விடுங்க. ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, இவன் வளர்ந்துருவானோ நினைச்சு அவனுக்கு வர வேண்டிய நன்மையை கொடுக்காம பிடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. எங்க இவனுக்கு இதெல்லாம் கிடைச்சா வளர்ந்துருவானோ? அவன் வளரலங்க, அவன் வளரலங்க, அவன் நிக்க கூட முடியாம இருக்கிறாங்க. வளர்ந்துட்டு போட்டுங்க, எவ்வளவு நாள் தாங்க கஷ்டப்படுவான்,
எவ்வளவு நாள் தாங்க? எவ்வளவு பொல்லாத எண்ணம்! இந்த எண்ணங்கள் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. யோவானுக்குள்ள இருந்த எண்ணம் இருக்கட்டும். அவர் பெருகட்டும், நல்லா பெருகட்டும், பெருகட்டும். ஆமென். இந்த பொறாமை பிறருக்கு விரோதமாய் போராட வைக்கிற, யுத்தம் பண்ண வைக்கிற இந்த பொறாமை ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியேறு, வெளியேறு. பொறாமை ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. ஷரபாலா மாதாடா சேகரபாபா ரிபாலாபாரா Jesus. Amen. Glory. Glory. Jesus. Hallelujah. Hallelujah. Amen. பொறாமை கொண்டு உங்களுக்கு விரோதமா யாரு போராடினாலும் கத்த பார்த்துக் கொள்வா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. வருவாங்க, வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாய் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முதல்ல சர்ச்சுக்கு ஒரு விசுவாசி கார்ல வந்தான். யாரும் தெரியல, நெல்சனங்களான்னு தெரியல, அல்லது யாரும் தெரியல. ஒரு கார் நெல்சனங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார்ல வராங்க. அதுவரை பைக் வரதே அபூர்வமா இருந்துச்சு சர்ச்சில். அன்னைக்கு என்னுடைய தகப்பனார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எல்லாரும் கார்ல வரணும். என்ன மனசுங்க! இன்னைக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லை. ஆனா உண்மையில அப்போ எங்க வீட்டுல என்ன கிடையாதுதான், கார் கிடையாது. ஆனா எல்லாரும் கார்ல. ஆமென். இந்த மன ஆசீர்வதிக்க ஆரம்பிச்ச தலைமுறையை கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டே. பிறர் மேல் பொறாமை கொண்டு தலைமுறைக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கெடுத்துறாதீங்க சகோதரா, சகோதரி. பிறரை நல்லா பிளஸ் பண்ணி உங்க பிள்ளைங்களுக்கு பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. நீங்க வாழ்ந்திருக்கிறத பார்த்து பொறாமைப்படுறவங்களை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துப்பாரு. வருவாங்க, உன்னை துரத்தி விட்டவங்க வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நிச்சயமாக உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே நன்றி. எங்க மத்தியில நீர் கிருபையா இடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். பாதத்தில் விழுந்து முத்தமிடுகிறோம் ஆண்டவர். எஸ் ஃபாதர், எங்களோடு போராடினவர்கள், எங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீர் அறிவீர். அந்த போராட்டத்தின் ஆவிய, அந்த யுத்தத்தின் ஆவிய ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்கி அதை காணாமல் போக செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சமாதானத்தை ஆண்டவர், அந்த இளைப்பாறுதலை எல்லையிலே கிருபையாய் கட்டளையிட்டு என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலே குடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் மகிழ்ந்திருக்க செய்யும், வாழ்ந்திருக்க செய்யும். ஆசீர்வதி. எல்லா மகிமைகள் நமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும்
தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. பள்ளமும் முன்னே தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். பள்ளமும் முன்னே தெரியுதே, தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். ஒரு உறவே,